பலத்தாலும் லாரியை வேகமாக இயக்கிய பொறுப்பற்ற ஓட்டுநராலும் பெற்ற பிள்ளையை கண்முன்னே பறிகொடுத்துவிட்டு தாய் கதறி எழும் இந்த காட்சியை காணும்போது நம் நெஞ்சம் கணக்கணத்து போகின்றது. சென்னை மாதவரத்தை அடுத்த பொன்னியம்மன் மேடு பகுதியை சேர்ந்தவர் யாமினி. அண்மையில் கணவரை இழந்த இவர் தனது குழந்தைகளுடன் தனியாக வசித்து வரும் நிலையில் 10 வயது மகள் சௌமியாவை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஈவாட் பள்ளிக்கு வழக்கம் போல ஸ்கூட்டியில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. பெரம்பூர் வீனஸ் மார்க்கெட் அருகே யாமினி மகளுடன் ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் பின்னால் தண்ணீர் லாரி ஒன்று காதை கிழிக்கும் ஹாரன் சத்தத்தோடு வந்து கொண்டிருந்ததால் பதறிப்போன அவர் சாலையில் இருந்த சிறு பள்ளத்தை கவனிக்காமல் வாகனத்தை இயக்கியதாக கூறப்படுகிறது. அந்த பள்ளத்தில் வண்டி இறங்கிய போது யாமினி சற்று நிலை தடுமாறிய நிலையில் பின்னே அமர்ந்திருந்த மகள் சௌமியா கீழே விழுந்தார். பின்னால் அதிவேகமாக வந்த தண்ணீர் லாரி சிறுமி விழுந்ததை கூட கவனிக்காமல் அவரது தலையில் ஏறி இறங்கியது. 5 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை தலைநசுங்கி இறந்ததைக் கண்டு ஈரக்குலை நடுங்கி போன தாய் யாமினி அங்கேயே மகளின் கைகளை பற்றி கொண்டு கதறி துடித்தார். கணவன் இறந்த துயரத்தில் இருந்தே மீளாத அவருக்கு மகளின் இழப்போ பேரிடியாக அமைந்தது. ஒரு தவறும் செய்யாத இந்த பிஞ்சு குழந்தையின் கோரமான மரணத்திற்கு போக்குவரத்து காவல்துறையின் அலட்சியம்தான் காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிறுமி இறந்ததும் அங்கு வந்த போக்குவரத்து போலீசார் முன்கூட்டியே பணியை சரியாக செய்திருந்தால் இந்த சிறுமி இறந்திருக்க நேரிட்டிருக்காது என மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இந்த ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க இது பண்ணியிருந்தானா குழந்தை இறந்திருக்காது. அந்த 2 பள்ளத்துல தான் அவங்க தடுமாறினாங்க. அங்க ஒரு போலீஸ் நிக்கணும், டிராபிக் போலீஸ் நின்று கரெக்டா பார்த்து அனுப்பணும். ஸ்கூல் போற டைமுக்கு மட்டும் போறது விடுறது டைம்ல மட்டும் பார்த்து பண்ணணும். அநியாயமா ஒரு குழந்தை உயிர் போயிடுச்சு. எனக்கு மனவேதனை காலில பார்த்து ரொம்ப இதுவாயிட்டாங்க. சென்னையில் பீக் ஹவர்ஸ்களில் கனரக வாகனங்கள் முக்கிய சாலைகளில் செல்லக்கூடாது என்ற விதி இருக்கையில் தண்ணீர் லாரிக்கும் தடை விதிக்கப்பட்டது. ஒரு சில பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் பீக் ஹவர்ஸ்களில் தண்ணீர் லாரி செல்லக்கூடாது என்ற விதி இருக்கையில் நெரிசல் மிகுந்த பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் போக்குவரத்து போலீசாரை மீறி தண்ணீர் லாரி சென்றது எப்படி என்ற கேள்வி எழுகிறது. அதே சமயம் வாகனங்களில் பொருத்தப்படும் ஹாரன்கள் எழுப்பும் ஒளியின் அளவை குறைத்து அரசு அறிவித்த போதிலும் தண்ணீர் லாரி போன்றவை அதிக சத்தம் எழுப்பி முன்னால் செல்லும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் இருப்பதும் அதனால் வாகன ஓட்டிகள் பதற்றத்தில் கீழே விழுந்து விபத்தில் சிக்குவதும் வாடிக்கையாக உள்ளது. நானும் ஒர்க்கிங் உமன் தான். இன்னைக்கு லீவ்ன்றதால குழந்தைய கூட்டிட்டு போனேன். ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஆக்சுவலா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கவே கூடாது. ஆக்சுவலா இப்படி நடந்துடுச்சு. ஆனா இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அது எடுக்கணும். எனவே சென்னையில் நெரிசலாக உள்ள முக்கிய சாலைகளை கண்டறிந்து அங்கு போக்குவரத்து போலீசாரை பீக் ஹவர்ஸில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் தண்ணீர் லாரிகள், குப்பை லாரிகள் போன்றவற்றின் வேகத்தை கண்காணிப்பதோடு ஹாரன்களையும் சோதனைக்குட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை சிறுமி சௌமியாவின் மரணத்தின் காரணமாக வலுத்துள்ளது. இதனிடையே இந்த சம்பவத்திற்கு தொடர்பாக அலட்சியமாக செயல்பட்டதாக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுடலைமணி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறை உயரதிகாரிகள் உத்தரவிட்டனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திகேயன்.